இவ்வளோ நல்லா ஷார்ட்ஸாகவே போட்டுட்ருக்கோம். ஸோ வீடியோ போடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஓ அப்படியா விஷயம். ஃபிஷ்ஷிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபிஷ்ஷிங் அதை போய் வீடியோ எடுத்து நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோவாக அப்லோட் பண்ணால் நல்லாயிருக்கும் சொல்லி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம ஃபிஷ்ஷிங் வந்திருக்கோம். என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இது வந்து ஒரு நியூ சேனலாக நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் எல்லாரும் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க மீன் பிடிக்க போகலாம். போயிட்டான். யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டான். என்கிட்டயா? இந்த இடத்துல தான் மீன் பிடிக்க போகிறோம். ஆற்றுல இருந்து தண்ணி ரொம்ப வேகமாக மழை வழியாக இறங்கி வருது, பாஞ்சு போகுதுங்க. இந்த இடத்துல இருந்து தான் மீன்கள் நிறைய ஏறி போகும். ஸோ இந்த இடத்துல மீன் பிடிக்கலாம், நிறைய மீன் கிடைக்கும் அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னால் இந்த இடத்துல தான் மீன் பிடிக்க போகிறோம். மீன் பிடிக்க ஆரம்பிக்கலாம். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நம்ம இப்போ கை தூண்டில் யூஸ் பண்ணி தாங்க மீனே பிடிக்க போகிறோம். கை தூண்டில் போடணும் அப்படின்னா கம்பு ரொம்ப முக்கியங்க. அந்த கம்பை தாங்க நம்ம நண்பர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னடா இது சாதாரண கம்பை தானே ரெடி பண்ணுறான், இது ஒரு விஷயமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாங்க. அப்படி நினைக்காதீங்க, அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன் அப்படின்னா கை தூண்டில் யூஸ் பண்ணணும்னா கம்பு கரெக்டான அளவுலையும் கரெக்டான வெயிட்டோடய இருக்கணுங்க. அப்படி இருந்தால் தான் எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலும் ஈஸியாக பிடிக்க முடியுங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இந்த கை தூண்டில் வச்சு தாங்க மீன் பிடிக்க போகிறேன். இந்த கை தூண்டில பண்ணதே நான் தாங்க. 2 பேருக்கும் சேர்த்து இதில் 2 தூண்டி இருக்குதுங்க. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. என்னோட தூண்டில் எடுத்து நான் தூண்டியில் கட்டிகிட்டு இருக்க நேரத்தில் அவன் போய் சீக்கிரமாக மீன் பிடிக்க போயிட்டாங்க. சரி, நம்ம தூண்டில் ரெடி பண்ணியாச்சு. இதை வச்சு தான் மீன் பிடிக்க போகிறோம். தூண்டில் ரெடி பண்ணியாச்சு. இனி நம்ம மீன் பிடிக்க போகிற இறைய பார்ப்போம் வாங்க. நம்ம இப்போ மண்புழு வச்சு தாங்க மீன் பிடிக்க போகிறோம். மண்புழு வந்து செம்மையான இறங்க. மண்புழுவுக்கு வந்து நிறைய வகையான மீன்கள் கிடைக்குங்க. ஸோ மண்புழு வச்சு தான் நம்ம மீன் பிடிக்க போகிறோம். வாங்க மீன் பிடிக்கலாம். ஓ அப்படியா விஷயம். ஃபஸ்ட்டு மீன் அவன் தாங்க பிடிச்சான். 2வது மீனும் அவன் தாங்க பிடிச்சான். 3வது மீனும் அவன் தாங்க பிடிச்சான். ஆமாங்க, நான் போய் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறதுக்குள்ளே அவன் 3 மீனை பிடிச்சி பையில் போட்டாங்க. நான் அதுக்கப்புறமா தாங்க புழு வேக்கோருத்து அப்புறமா தாங்க மீன் பிடிக்கவே ஆரம்பித்தேன். ஐயோ பாவம். கொஞ்ச நேரமாக என்னோட தூண்டிலில் மீன் கடிக்கவே இல்லைங்க. நானும் பொறுமையாக வெயிட் பண்ணி தூண்டில் போட்டுகிட்டே இருந்தேங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு மீன் கடிக்க ஆரம்பிச்சு. என்ன மீன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி பார்த்தா அது பிளாங்க் மீனுங்க. பிளாங்க் மீனுக்கு அப்புறமா கொஞ்சம் ஸ்லைப்பி பிடிச்சோம். ஸ்லைப்பிக்கு அப்புறமா பிளாங்க் மீன் அப்படின்னு சொல்லி வரிசையாக நிறைய மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டோங்க. என்னை விட அவன் அதிகமாக மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே ஹாப்பி தாங்க, ஜாலியாக மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி மீன் பிடிக்க வந்து நிறைய மீன் பிடிச்சிருக்கோங்க. எல்லா மீனுமே சூப்பராக இருக்குங்க. நான் இவ்வளோ மீன் கிடைக்கும்னு நினைக்கவே இல்லைங்க. இதெல்லாம் நம்ம பிடிச்ச பாதி மீன் தாங்க. நிறைய மீன் பிடிச்சவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. இந்த நாள் இவ்வளோ சூப்பராக போகும்னு நினைக்கவே இல்லைங்க. இதெல்லாம் நடக்குமா நினைச்சது, நடந்துருச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாருமே அப்படியே லைக்கை போட்டு போயிருங்க. அதுமா ஒருத்தருக்கு பார்ப்போம்.